இந்த மாதிரி காமெடியான ஜெர்சிஸை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கிரிக்கெட்ல இருந்த 4 ஃபன்னி ஜெர்சிஸ். நம்பர் 1, இந்த பிங்க் கலர் ஜெர்சி தான் சிஎஸ்கே உடைய ஃபர்ஸ்ட் ஜெர்சின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. ஐபிஎலுக்கு முன்னாடி ஐசிஎல் அப்படிங்கிற டோர்னமெண்ட் கபில் தேவ் நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐசிஎல்ல தான் சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற சென்னையை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருந்தாங்க. ஆஸ்திரேலியன் லெஜண்ட் ஸ்டூவர்ட் லா கேப்டன் பண்ண ஏமங் பதானி, ரசல் அர்னால் மாதிரியான எக்கச்சக்க நமக்கு பரிச்சயப்பட்ட பிளேயர்ஸ் இந்த டீமுக்குள்ள இருந்தாங்க. அந்த டீமோட ஜெர்சி தான் இந்த பிங்க் கலர் ஜெர்சி. ஃபுல்லா பிங்க், அங்கங்க ஒயிட், நடுவில் பச்சை கலர் பாக்ஸ், கிரே கலர்ல ஸ்டார்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமா இந்த ஜெர்சி முழுக்கவே கலரா அப்பி வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கே காமெடியா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த ஜெர்சி அப்படியே சிஎஸ்கே வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. நம்பர் 2, இந்த போட்டோ பார்த்த உடனே எந்த 2 டீம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜிம்பாப்வேவும் சவுத் ஆப்பிரிக்காவும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஆனா அங்க ஆடிட்டு இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும். ஆஸ்திரேலியா பச்சை கலர் ஜெர்சி போட்டிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா ரெட் கலர் ஜெர்சி போட்டிருக்காங்க. அதுலயும் ஆஸ்திரேலியாவோட ஜெர்சி பாருங்க, பச்சை கலர்ல முழுசா இருக்கும், நடுவுல கோடு கோடா மஞ்சளா இருக்கும். இந்த ஜெர்சியை அவங்க ஊர் ஊடகங்களே அன்னைக்கு கலாச்சி எடுத்திருந்தாங்க. 1998-99 காலகட்டத்தில் இந்த பச்சை கலர் ஜெர்சியை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா அணியினர். நம்பர் 3, 2005 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நியூசிலாந்து ஒரு T20 போட்டி ஆடி இருந்தாங்க. எப்பவும் போல பிளாக் கலர்ல வராம ஒரு காஃபி கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி பழைய மேட்சஸ்ல எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க 90-80 காலகட்டத்தில எல்லாம். ஆனா அதே ஜெர்சியை திரும்ப போட்டு வந்தாங்க. அது கலர் டிவில பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு. ஆனா இதை பார்த்து நியூசிலாந்து ஃபேன்ஸ் சில பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இனிமே எங்களுக்கு பிளாக் கலர் வேணாம், இந்த பேஜ் கலரே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ல ஜெர்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. நம்பர் 4, 2019 வேர்ல்டு கப்ல இந்தியா போட்ட தலைவர் மோடி ஜெர்சியை யாரும் மறந்துருக்கவே மாட்டீங்க. உண்மையிலே அது மோடி ஜெர்சி தாங்க. ஏன்னா முழுக்க காவி கலர்ல தான் இருக்கும், வேணும்னே அப்படி வடிவமைச்சிருப்பாங்க. பொதுவா ஹோம் ஜெர்சி அவே ஜெர்சின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு மேட்ச்ல 2 டீமுமே ஒரே கலர் ஜெர்சி போட்டு ஆட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால இந்த மாதிரி சங்கி கலர்ல ஒரு ஜெர்சியை உருவாக்கி இந்திய அணியினர் பயன்படுத்தி இருந்தாங்க 2019 கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல. இதை நிறைய பேர் கலாச்சி எடுத்திருந்தாங்க. அதனாலேயே அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணவே இல்லை.